ஏல ஆரஞ்சு மண்டையா, சோறு போடுதோன்னு சொன்னா நம்ம ஊர்க்காரிக பூரா ஈசலா பறந்துக்கிட்டு வருவாளுக. இன்னைக்கு என்ன ஒருத்தையும் காணும்? கறியும் சோறும் போட்டிருந்தா இந்நேரத்துக்கு எல்லா ஊர் சனமும் இங்கே தான் கிடந்திருக்கும். நீங்க சாம்பார் சோறில் போடுதீங்க, அதனால யாரும் வரல. ஏல கிறுக்கு பையல, என்ன கிறுக்கு மாதிரி பேசிக்கிட்டு இருக்க? கோயிலில் வச்சு எப்படி கறி குழம்பு சோறும் போட முடியும்? சாம்பார் சோறு மட்டும்தான் போடணும். தலைவரே, சோறு போடுதீங்கன்னு ஊருக்குள்ள யாருக்கும் தெரியாது. இப்பதான் சொல்லி விட்டுருக்கேன். கேள்விப்பட்டோன்னு எப்படி எல்லாம் ஓடி வருதுன்னு மட்டும் பாருங்க. ஏம்ல, உன்னை காலையிலேயே வீடு வீடா போய் சொல்ல சொன்னோம்ல, நீ சொல்லலையோ? அதான் யாரும் வரல. ஆமா, காலையில வீடு வீடா போய் சொல்ல சொன்னீரு. சரி போவும் நான் கிளம்பிக்கிட்டு இருந்தேன். அதுக்குள்ள பஞ்சாயத்து ஆபீஸுக்கு வான்னு போன் அடிச்சிரு. சரின்னு அங்க வந்தேன். அங்க போன சமையல்காரனை போய் பாருன்னீரு. இப்படியே உங்க சொல்லையே கேட்டுக்கிட்டு அலைஞ்சேன்னா நான் எங்க போய் வீடு வீடா சொல்ல? இல்ல, நீ என்ன கிழவனாவா ஆயிட்ட? வயசு பையன் தானே, ஓடி ஆடி எல்லா வேலையும் பார்க்க வேண்டியதானே. அப்படி என்ன உனக்கு சோம்பேறித்தனோ? ஆமா, ஓடி ஓடி அப்படியே பார்த்து கிழிச்சா மட்டும் சம்பளத்தை அள்ளியே கொடுத்துட போறீரு? கொடுக்குற சம்பளத்துக்கு முதல்ல ஒழுங்கா வேலை செய்யல, பிறகு சம்பளத்தை ஏத்துறத பத்தி பேசுவோம். தலைவரே, உங்களுக்கு அடுத்து நான் தானே அடுத்த தலைவர் ஆகணும். நீங்க எப்போ ரிட்டையர்ட் ஆக போறீரு? எப்பா, வீட்டுக்கு போனா அங்க ஒரு கிறுக்கு கிடக்கு. அது எப்ப பார்த்தாலும் தலைவர் பதவியை விட்டு போ, நான் தலைவி ஆகணும் தலைவி ஆகணும்னு உயிரை வாங்குது. வீட்டுக்குள்ள நுழைய முடியல. எதுக்கு எடுத்தாலும் இதைத்தான் சொல்லிட்டு கிடக்கு. இங்க வந்து பார்த்தா இவன் எப்ப தலைவர் பதவி விட்டு போற, நான் தலைவர் ஆகணுங்க. எங்க போனாலும் என் தலைவர் பதவி மேலதாம்மா கண்ணா இருக்காளுங்க எல்லாரும். தலைவரே, நீங்க என்னைக்கு ரிட்டையர்ட் ஆக போறீங்க, தேதி நேரம் எல்லாத்தையும் எனக்கு கரெக்டா சொல்லிருங்கன்னு. அப்பதான் எனக்கு கல்யாண பத்திரிக்கை அடிக்கும் போது வருங்கால தலைவர் இந்த தேதியில தலைவர் பதவியை ஏற்பாருன்னு குறிப்பெல்லாம் போடணும். சரியா? அதனால எல்லாத்தையும் எனக்கு தெளிவா சொல்லிருங்க. அப்பதான் எனக்கு வசதியா இருக்கும். ஏல ஆரஞ்சு மண்டையா, இந்த மாசம் இன்னும் உனக்கு சம்பளம் தரல. சம்பளம் வேணுமா வேண்டாமா? ஏதாட்டும் ஒன்று கேட்டுட்டா போதும், உடனே சம்பளத்தில் கையை வச்சிருவாரு. எப்பா, இவர் என்னைக்கு தலைவர் பதவியை விட்டு போவாரு, நம்ம என்னைக்கு பதவியில உட்கார? இது தெரிஞ்சா தானே வசதியா இருக்கும். சொன்ன ஏன் இந்த ஆளுக்கு புரிய மாட்டேக்கி? ஏல, உன் திட்டம்லாம் ஒன்றும் பழிக்காது. நான் பதவியை விட்டு போக மாட்டேன். நான் சாவர வரைக்கும் நான் தான் இந்த பதவியில இருப்பேன். நான் தான் இந்த ஊருக்கு நிரந்தர தலைவர். என்னது, சாவர வரைக்கும் பதவியில் இருப்பீரா? அப்ப எப்ப சாவீருன்னு சொல்லும். ஏல பாத்தியா ஆரஞ்சு மண்டையா, நல்லா பாத்துக்கோ. சோறுன்னு சொன்னோன்னே நம்ம ஊர் ஆட்கள் எப்படி வரிசை கட்டி வாராங்கன்னு பாரு. ஆமா, வரிசையை ரசிச்சது போதும், சோத்தை எடுத்து கொடுங்க. ஏல கிறுக்கு பையல, நானா எல்லாருக்கும் சோறு எடுத்து கொடுக்கணும்? நான் தலைவர்ல, நீ எடுத்து கொடு. உன்னை எதுக்கு வேலைக்கு வச்சிருக்கேன்? என்னது, நான் சோறு கொடுக்கணுமா? நானா தலைவரு? நீங்க தானே தலைவரு. பதவி வச்சுக்கிட்டு ஆடுதீர்ல, நீங்களே உங்க கையால் எடுத்து சோறை கொடுங்க. ஆமல, நீ சொல்றது கரெக்டு தான். நான் தானே தலைவரு, நானே என் கையால கொடுக்கேன். என்ன தலைவரே, வரிசையில ரொம்ப நேரம் நின்னுக்கிட்டு இருக்கோம், கண்ணு தெரியலையா? சோத்த சீக்கிரம் கொடுங்க, வளவளன்னு பேசிக்கிட்டு இருக்கீங்க. என்ன பங்கஜக்கா, சாப்பிட வந்தீங்களாக்கும்? இல்ல தலைவரே, சாணி எல்லாம் வந்தேன். சாணி எல்லாம் மாட்டு கொட்டகைக்குள்ள போகணும். அது பட்டம்மா பாட்டி வீட்டுல இருக்கு. பிறகு போய் அள்ளுங்க. இது சோறு போடுற இடம். சோறு வாங்கிட்டு போங்க. ஏ அப்பா, பேசி கழுத்தா இருக்காம சோத்த போடுப்பா. இந்தாங்க பங்கச்சக்கா, சாப்பாடு சாம்பார் சோறு சுட சுட இருக்கு, போய் சாப்பிடுங்க. ஏல ஆரஞ்சு மண்டையா, என்ன சும்மா பார்த்துக்கிட்டு இருக்க? இந்த சாப்பாடு கொடுக்க பத்தியா, இது அழகா ஒரு போட்டோ எட. அந்த போட்டோவை நல்ல பிரிண்ட் போட்டு போஸ்டர் அடிச்சு ஊர் பூரா ஒட்டுவோம். அப்பனா நம்மளுக்கு ஒரு விளம்பரமா இருக்கும்ல. ஆமா, இவர் பெரிய அரசியல் கட்சி தலைவர். இவர் சோறு போடுறத போட்டோ எடுத்து போஸ்ட் அடிக்க வேண்டியதுதான். இருக்கிறது 40 குடும்பம் 4 தெருவு. அதுக்கு இவர் ஒரு இத்து போன தலைவர். இவரை போட்டோ எடுக்கலைன்னா ஒரு கேடாக்கும். ஏல மண்டையா, ஒழுங்க போட்டோ எடுல. இந்த சீனு பார்க்க எவ்வளவு அழகா இருக்கு. இதை ஒரு போட்டோ எடுத்து வச்சுக்கிடுவோம். எடு. என்ன தலைவர் என்னாச்சு? சோத்த கையில வச்சுக்கிட்டு எவ்வளவு நேரமா கையை நீட்டிக்கிட்டு நிக்க? சோத்த விடுங்க. பங்கச்சக்கா, அவசரப்படாதீங்க, கொஞ்ச நேரம் இருங்க. ஒரே ஒரு போட்டோ மட்டும் எடுத்துக்கிடுவோம். ஏ அப்பா, இவன் சோறு போடுதானே திங்க வந்தது தப்புதான். பேசாம வீட்டுல கிடக்கிற பழைய கஞ்ச குடிச்சிருக்கணும். ஏல ஆரஞ்சு மண்டையா, எவ்வளவு நேரம் சோத்த கையில பிடிச்சிட்டு நிக்க? சீக்கிரம் போட்டோ எடு. எடுக்கேன். போட்டோ எடுத்தாச்சு. பாவம் அந்த பாட்டிக்கு சோத்த கொடுங்க. ஏல, போட்டோ நல்லா விழுந்திருக்கான்னு பாரு. இல்லைன்னா இன்னொரு போட்டோ எடுத்துருன்னு அப்படியே விட்டுறாத. நல்லா உழாம போயிட போகுது. ஏ கடவுளே, இவன் சோத்த கொடுக்க போறானா இல்லையா? ஒரு போட்டோ எடுத்தா காணாதாக்கும், இன்னொன்னு எடுக்கணுமாக்கும். சரி இருங்க, எடுக்கேன். தலைவர் என்னாச்சு? நீங்க போட்டோ எடுத்து கிழிச்சது போதும். எனக்கு சோறு வேண்டாம், ஒண்ணு வேண்டாம், நான் போறேன். கோவப்படாதீங்க பங்கஜக்கா, இந்தாங்க சாப்பாடு, வாங்கிட்டு கிளம்புங்க. போடுறது சாம்பார் சோறு, அதுக்கு இந்த பையன் என்ன பாடுபடுத்துதான்? இவெல்லாம் ஒரு தலைவர். அடுத்த ஆள் வரலாம். என்ன தலைவர் தம்பி, சௌக்கியமா?
சௌக்கியத்துக்கு என்ன குறை? நான் நல்லா தான் இருக்கேன். போயிட்டு வரேன் தலைவர் தம்பி. சரி அண்ணாச்சி, போயிட்டு வாங்க. இம்மா சேலக்காரக்கா கொஞ்சம் நில்ல. என்னையா வேணும் உனக்கு? எதுக்கு நிக்க சொல்லுத? சோத்த திங்கி விட மாட்டீங்களா? இவ்வளவு நேரம் அவன் பேசி பேசியே சீவனை வாங்கினா, இப்ப நீ வாங்குதியோ? சேலக்காரி, இந்த மஞ்சக்காட்டு மைனா ஒண்ணு இருக்கும்ல இந்த ஊருக்குள்ள, மஞ்சள் துணி போட்டுக்கிட்டு, அது எங்க ஊருக்குள்ள ஆளையே காணும். செல்லத்தாய் தானே கேட்க. இந்த கதை உனக்கு தெரியாதா? அவ செயல்ல இருக்கா. என்னது? ஏன் மஞ்சக்காட்டு மைனா ஜெயில இருக்காளா? ஆமாண்ணாச்சி, அந்த செல்லத்தாயும் அவன் ஒரு பிள்ளைய லவ் பண்ணிக்கிட்டு அலைஞ்சான்ல, அந்த பிள்ளையோட அம்மா அன்னைக்கு வீட்டுக்கு வந்திருக்காங்க. அவன் முன்னாடியே அரேஞ்ச் மண்டையின போட்டு அவங்க அம்மாக்காரி அடிச்சிருக்கா. அதனால கோவத்துல ஜெயில பிடிச்சி போட்டாங்க. அவ பெரிய பணக்காரி இல்ல, அதனால போலீஸ்காரங்களும் அவ சொன்னதை தான் கேட்காங்க. யாரு? அந்த பம்பாய்க்கார பிள்ளையா? ஆமா, உங்களுக்கு எப்படி தெரியும்? அந்த கதையில எனக்கு நல்லா தெரியுமே. மஞ்ச கட்டுமைனா இப்ப ஜெயில இருக்கா. இப்ப என்ன வேணும்? இந்த சோத்த திங்கி விடுதியா இல்லையா? சரி நீ போ, நான் போய் ஜெயில போய் என் மஞ்சக்காட்டு மைனாவை பார்த்துட்டு வரேன். சரி போயிட்டு வரேன். இப்ப மாதிரி சோத்த திங்கி விட்டானுங்களே, பேசி பேசியே சோத்த ஆற வச்சுட்டானுங்க. ஐயோ பாவமே, என் மஞ்சக்காட்டு மைனா எவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு ஜெயில கிடக்காலோ தெரியலையே. முதல்ல போய் அவளை ஜாமீன்ல எடுத்து கூட்டு வரணும். ஏமா ரெட்டச்சடை, சாப்பாடு வாங்கிட்டேன்னா இடத்த காலி பண்ணுமா? எதுக்கு குறுகுறுன்னு பார்த்துக்கிட்டு இருக்க? மாமா சாக்லேட் கொடு. என்னது மாமா சாக்லேட்டு கூடா? சோறு வேண்டாம் மாமா, சாக்லேட் மட்டும் கொடு. ஏம்மா, கோயில் கொடைக்கு அன்னதானத்துக்கு சோறு தான் தருவாங்க, சாக்லேட்லாம் தரமாட்டாங்க. வாங்கிட்டல, இடத்த காலி பண்ணு. மாமா எனக்கு சாக்லேட் தானே வேணும். என்ன ஒரு மாதிரி போட்டோ எடுக்கிற சத்தம் கிளிக்கு கிளிக்குன்னு கேக்கு? மாமா சீக்கிரம் சாக்லேட் கொடு. ஏழை ஆரஞ்சு மண்டையா? என்ன தலைவரே சொல்லுங்க. ஏழை இங்க ஒருத்தி போட்டு சீவனை வாங்கிட்டு கிடக்கா, நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? தலைவரே செல்ஃபி எடுத்துக்கிட்டு இருக்கேன் தலைவரே. இந்த பானை சட்டி நீங்க நான் எல்லாரையும் சேர்த்து செல்ஃபி எடுக்கேன். இதை இன்ஸ்டாகிராமில் போட்டால் நிறைய லைக் வரும். இங்கே ஒரு மனுஷன் வர்ற ஆள்கிட்டலாம் சீவனை கொடுத்துக்கிட்டு இருக்கேன், உனக்கு ஃபோட்டோ கேட்கோ? மாமா சாக்லேட் குடிக்க கடிச்சு வைக்கிட்டா? ஏம்மா என்னம்மா மெண்டல் கிண்டல் பிடிச்சிட்டா? சாக்லேட்டுன்னு இப்படி வானாலும் வாங்கிக்கிட்டு இருக்க, இடத்த காலி பண்ணுமா. கடைக்கு போமா மாமா, தூக்கிட்டு போய் அப்படியே சாக்லேட் வாங்கி கொடுத்துரு, தின்னுக்கிட்டே வீட்டுக்கு போறேன். தலைவரே அப்படியே போஸ்ட் கொடுங்க. இந்த போஸ்ட் நல்லா இருக்கு, இதை போஸ்ட் அடிச்சு ஊர் பூரா ஒட்டிடுவோம். மீன்கார பாட்டி வாங்க வாங்க. எப்பு சோறு சூடா இருக்காப்பு? ஆமா பாட்டி, சோறு சூடாக தான் இருக்கு. வெயிலுக்கு நேரம் வேற இருக்கு பாத்தீங்களா, நல்லா கொதிக்க கொதிக்க இருக்கு, சாப்பிடுங்க. இந்தாங்க பாட்டி சோறு, வாங்கிட்டு போய் ஒரு வாரமா உட்காந்து சாப்பிட்டு போங்க. குடுப்பு. எப்பு உன் மவன் இருக்கான்ல? ஆமா பாட்டி, எனக்கு ஒரு மகன் இருக்கான். அவனுக்கு என்ன இப்போ? உன் மவன் இருக்கான்லப்பு, அவன் நேத்து ராத்திரி கோயில் கொடையில அந்த இழிச்சவா மாவா இருக்கான்ல, அந்த பிள்ளை வாயே பேசாம அலையுமே, அந்த பிள்ளைக்கு வளையல் வாங்கி கொடுத்துக்கிட்டு இருந்தான்பு. என்ன பாட்டி சொல்லுதீங்க? ஏன் அவெல்லாம் அப்படி செய்ய மாட்டான். நீங்க வேற யாரையோ பார்த்துட்டு அப்படி சொல்றீங்க. என்னப்பு நான் கண்ணால பார்த்தேன் பூ, சத்தியம் எனக்கு வயசுதான் பூ ஆயிட்டு, ஆனா கண்ணு நல்லா தெரியும் பூ. என்ன பாட்டி பொய் சொல்றீங்களா? உங்களுக்கு தான் ராத்திரி கண்ணு தெரியாதுல்ல, அப்புறம் எப்படி பார்த்துருப்பீங்க? ஆமாப்பு உண்மைதான், எனக்கு தான் கண்ணு தெரியாது, ஆனா ராதாக்கு நல்ல கண்ணு தெரியும்ல, அவ தான் பார்த்துருக்கா. என்கிட்ட சொல்லி தலைவர்கிட்ட போய் சொல்லுங்கன்னு சொன்னா. என்ன பாட்டி சொல்றீங்க? ராதா சொல்ல சொன்னாளா? ஆமாப்பு, உன் மகன் இதே வேலையத்தான் அலைதானா, அந்த பிள்ளை கூட எங்க பார்த்தாலும் நின்று பேசிக்கிட்டு இருக்கானாம்ல. ராதா உன்கிட்ட சொன்னான்னா நீ கேட்க மாட்டியா, அதனால என்னைய விட்டு சொல்ல சொன்னாப்பு. அட கடவுளே, இந்த கிழவியை போய் சொல்ல சொன்னா ராதா தான் சொன்னாலும் தெளிவா போய் போட்டு கொடுக்க. சரி எப்படியோ போட்டோம், நம்ம சொல்ல வேண்டியதை கிழவியை விட்டு சொல்லிட்டோம், வேலை முடிஞ்சிட்டு. இங்க பாருங்க பாட்டி, அவ சொன்னா இவ சொன்னான்லாம் வந்து என் பிள்ளைகளை பத்தி என்கிட்ட குறை சொல்லிக்கிட்டு இருக்க கூடாது, பாத்துக்கோங்க. என் பிள்ளைகளை பத்தி எனக்கு நல்லா தெரியும், சரியா? போங்க. எனக்கு என்ன பூ தெரியும், நானே கோயில்ல சூட சோறு திங்கலான்னு வந்தேன். இந்த ராதா இருக்கால, அவ தான் என்னைய கூட்டிட்டு போய் பாட்டி இதெல்லாம் சொல்லுங்க தலைவர்கிட்ட, நான் பார்த்தேன், சத்தியம் உண்மை அது இதுன்னு சொன்னாப்பு, அதனால தான் வந்து உன்கிட்ட சொன்னேன். அட கூறுகட்ட கிழவி, என்ன எல்லாம் மாட்டி விட்டுட்டு. சரி பாட்டி, ராதா வரட்டும், நான் என்னன்னு கேட்கேன், நீங்க போயிட்டு வாங்க. சரிப்பு போயிட்டு வாரேன். என்னப்பு ஆரஞ்சு தம்பி? என்ன பாட்டி? நீயும் ஒரு குதிரைவால் போட்ட பிள்ளை கூட நின்று பேசிக்கிட்டு அலைதியம்ல, ராதா சொன்னாப்பு.
இந்த ராதாக்காக்கு வேற வேலையே கிடையாது. யார் யார் என்ன பண்ணுதான்னு பார்த்துக்கிட்டே அலையிறது தான் வேலை போல. ஏ பாட்டி, அந்த பிள்ளைக்கு எனக்கு நிச்சயதார்த்தம் முடிஞ்சிட்டு நான் அவ கூட நின்று பேசினா ஒன்றும் தப்பு கிடையாது. சரியா? எங்களுக்கு சீக்கிரம் கல்யாணம் ஆக போகுது. அப்படியாப்பு? நிச்சயம் முடிஞ்சிட்டாக்கும். நிச்சயத்துக்கு பாட்டியை கூப்பிடவே இல்லையேப்பு. அது நடக்க போகுதுன்னு எனக்கே தெரியாது பாட்டி. திடீர்னு தான் நடந்துட்டு. போயிட்டு வாங்க, கல்யாணத்துக்கு கூப்பிடுதேன். ஆ சரிப்பு, கல்யாணத்துக்கு மறக்காம கூப்பிடுன்ன, பாட்டி வந்துருவேன். ஆ சரி பாட்டி, மறக்காம கூப்பிடுறேன். ஊர்ல எல்லாருக்கும் பத்திரிக்கை வச்சிருவேன். நீங்களும் வந்துருங்க என்ன. லட்சுமி அக்கா, மாலாக்கா, என்ன இவ்வளவு லேட்டா வரீங்க? வாங்க வாங்க. இருக்கட்டும் தம்பி. என்ன தலைவரே, மூஞ்சி ஒரு மாதிரி இஞ்சி தின்ன குரங்கு மாதிரி இருக்கு. ஒழுங்க வச்சா என்ன? அது ஒன்றும் இல்லைம்மா, ஒரு சின்ன குடும்ப பிரச்சனை. என்ன தலைவர் என்னாச்சு? குடும்ப பிரச்சனையை வந்து இப்படி கோயில்ல காட்டுறீரு? நல்ல சிரிச்ச முகமா இருந்தா தானே உங்களை பார்த்த உடனே எங்களுக்கு ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கும், நாங்களும் நிம்மதியா இருப்போம். ஏம்மா, இந்த சிரிச்ச மூஞ்சி போதுமாம்மா? இப்பதான் மூஞ்சி நல்லா இருக்கு. எங்க தலைவர் மாதிரி இப்பதான் இருக்கீரு. கோயில்ல சோறு போடுதாங்க, இஷ்டம் இருந்தா வாங்க, இல்லைன்னா வராதீங்கன்னு ஆரஞ்சு மண்டையே போன் அடிச்சான் தலைவரே. அதான் என்ன எதுன்னு கேட்டுட்டு போவோம்னு வந்தோம். என்னது ஆரஞ்சு மண்டையும் அப்படியா சொன்னா? நேரில் வீட்டில் போய் ஒவ்வொரு வீட்லேயும் போய் மரியாதையை கூட்டிட்டு வரணும்ல சொன்னேன். அட கடவுளே, நான் ஒரு வீட்டுக்கும் நேரில் போய் சொல்லவே இல்லையே. எல்லா வீட்டுக்கும் ஃபோன் அடிச்சு சோறு திங்க இஷ்டம் இருந்தா வாங்க, இல்லைன்னா வராதீங்கன்னு சொன்னேன். என்ன அண்ணாச்சி நீங்க இப்படி சொல்லுதீங்க? அந்த பையன் வந்து போன் அடிச்சு இஷ்டம் இருந்தா வாங்க, என்ன நடக்குங்க? ஏலே ஆரஞ்சு மண்டையா, நான் உன்னை என்ன சொல்லி அனுப்பி விட்டேன்? எல்லா வீட்லேயும் போய் மரியாதையை சொல்லி கூட்டிட்டு வர சொன்னீங்க தலைவரே. நீ என்ன செஞ்சு வச்சிருக்க? சோறு போட்டுதாங்க, வந்து திங்கன்னா தின்னுங்க, இல்லைன்னா போங்கன்னு சொன்ன தலைவரே. இருல உன்னை பிறகு கவனிச்சுக்கிடுதேன். ஏம்மா மன்னிச்சுக்கோங்கம்மா, கோயிலில் இன்னைக்கு அன்னதானம் இருக்கு, அதனால வீட்டில் யாரும் சோறு பொங்க வேண்டாம், எல்லாரும் வந்து கோயிலில் சாப்பிட்டுட்டு போங்கன்னு சொல்லி எல்லாரையும் வர சொல்லுன்னு சொல்லி விட்டம்மா. இந்த பையன் இப்படி சொல்லியிருக்கான். போகிறதுக்கு வலிச்சு போய் ஃபோன் அடித்து சொல்லியிருக்கான் பார்த்துக்கோ. சோத்தை பூரா வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிடலான்னு. அவங்க அம்மா வேற ஜெயிலில் கிடக்கல, அதனால சோத்தை வீட்டில் கொண்டு வச்சுக்கிட்டா 2-3 நாளைக்கு தின்னுக்கிடலான்னு பார்த்துருப்பான். அதனால தான் உங்களுக்கெல்லாம் கொடுக்காம விட்றலான்னு இஷ்டம் இருந்தால் வாங்கன்னு இருக்கான். மன்னிச்சுக்கோங்கம்மா. பரவாயில்ல தலைவரே, விடுங்க. ஏதோ சின்ன பையன் தெரியாம பண்ணிட்டான், மன்னிச்சு விட்டுருங்க. இல்ல நம்ம ஊர் ஆளுக்கு தானே, நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் மூஞ்சி தூக்கிட்டு இருக்க முடியுமா? விட்டுறலாம், விடுங்க. ரொம்ப நன்றிம்மா. சாப்பாடு வாங்கிட்டு போங்கம்மா. சாப்பிட்டுட்டு இன்னும் கொஞ்சம் வாங்கிட்டு போங்க. வீட்டில் சாயந்தரம் பிள்ளைகள்லாம் வரும்ல, அவங்களுக்கும் கொடுங்க என்ன. ஆட்டும் சீக்கிரம் கொடுங்க, சூடு ஆறிற போகுது. சோறு சூடு ஆறிடக்கூடாதுன்னு தாம்மா வெயிலுக்குள்ளே வச்சுக்கிட்டு நின்றுக்கிட்டு இருக்கேன். இந்தாம்மா லட்சுமி, வாங்கிட்டு போ. கொடுங்க தலைவரே. சுட சுட கோயில்ல போடுற சாம்பார் சோறு சூப்பரா இருக்கும். ஏட்டி மாலா, சோறு வாங்கிட்டு பெருத்தடியே வா, மரத்தடியில் உட்காந்து திம்போம். சரி லட்சுமி அக்கா, நீங்க போய்கிட்டே இருங்க, நான் இந்த வாரேன். இந்தாம்மா மாலா, சோறு நிறைய இருக்குன்னு சாப்பிட்டுட்டு எவ்வளோ வேணுமோ வாங்கிக்கோ. என்ன தலைவரே, நல்ல சோறு போடுறீரு, கூட்டுக்கு ஒன்றும் இல்லையா? ஒரு அப்பளம், ஊறுகாய், உருளைக்கிழங்கு சிப்ஸ், இது மாதிரி ஏதாவது ஒன்று தந்திருக்கலாம்ல. வெறும் சோத்தை எப்படி திங்க? ஏம்மா மன்னிச்சுக்கோம்மா, ஊறுகாய் வாங்க சொல்லி இந்த ஆரஞ்சு மண்டையன்ட்ட துட்டு கொடுத்து விட்டேன் பார்த்துக்கோ. ஊறுகாய் வாங்காம வந்திருக்கான். துட்டு என்ன செஞ்சானோ தெரியல. இன்னைக்கு ஒரு நாளைக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்கம்மா, பிறகு அவனை கவனிச்சுக்கிடுதேன். அப்படியே தலைவரே, சரி போன போது விடுங்க. லட்சுமி அக்கா வீட்டில் ஊறுகாய் இருக்கும், இல்லைன்னா ஏதாவது வச்சிருப்பாங்க, எடுத்து நாங்கள் வச்சு தின்னுக்கிடுதோம். என்ன நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க. போயிட்டு வரட்டா? சரிம்மா, போயிட்டு வா. ஏலே பம்பரக்கட்ட மண்டையா, வர வர உன் போக்கே சரியில்லை பார்த்துக்கோ. என்ன போக்கு சரியில்லை? ஊறுகாய் கூட வாங்கி வைக்காம விட்டுருக்கல. நான் துட்டு கொடுத்து விட்டேன்னா இல்லையா? 1000 ரூபா வாங்கிட்டு போனேன்ல, ஒரு பெரிய ஊறுகாய் பாட்டில் ஒன்று வாங்கி வை. அப்பளக்கட்டு வாங்கி சமையல்காரன்ட்ட கொடுத்து பொறிக்க சொல்லுன்னு சொன்னோம்ல, நீ அப்பளக்கட்டு வாங்கி கொடுக்கவே இல்லையாம்ல. என்ன செஞ்ச? துட்டை வாங்கிட்டு போனேன்ல, என்னல செஞ்ச? தலைவரே, துட்டை கொண்டு போய் அக்கௌண்ட்ல போட்டேன். என்னது? துட்டை கொண்டு போய் அக்கௌண்ட்ல போட்டியா? அக்கௌண்ட்ல துட்டு ஏறின மாதிரி எதுவும் ஃபோனுக்கு மெசேஜ் எதுவும் வரலையே. துட்டை கொண்டு போய் போட்டது என் அக்கௌண்ட்ல இல்லை, உங்களுக்கு எப்படி மெசேஜ் வரும்?